இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 4, 2025 4/10/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள் சனிக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் காலை 9 மணி 10 நிமிடம் வரை, அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். வளர்பிறை துவாதசி திதி மாலை 5 மணி 11 நிமிடம் வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. சித்த அமிர்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சனி பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன், துலாமில் செவ்வாய் புதன், கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரனின் பார்வையில், அதனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு சக நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வியாபாரிகளில் அதுவும் குறிப்பாக பெண்கள் சார்ந்த வியாபாரம், படாடோப பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆனால் மேலதிகாரிகள் விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளில் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது என்றைக்கோ பேசின பேச்சினால் உங்களுக்கு இன்றைக்கி அவமான குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கவனம் இருந்தால் மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படாது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உடன்பிறப்புகளின் குடும்பத்தாரின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டிங் தேவைப்பட்டதுன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஃபண்டிங்கை வாங்கி கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்காக சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது எதிர்ப்புகளை வலுக்க செய்யக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது நீங்கள் கௌரவத்தை விட்டு செயல்படுற மாதிரி இருக்கும். அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகளுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். ரிஷப ராசி. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதே சமயம் இந்த நண்பர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக பெரிய கடன் அடைச்சு உங்களுடைய பேர்டனை குறைச்சிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்க ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. அதே சமயம் உடன்பிறப்புகளும் இன்று தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவார்கள். அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் மனதிற்கு பிடித்தமான நிகழ்வுகள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது சூரியன் சனி 2 பேரும் நேர் பார்வையில் இருக்காங்க, சமசப்தமமாக. அதனால் குடும்பத்தில் குறிப்பாக அப்பா பையன் அம்மா பொண்ணு உறவில் தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மேலதிகாரிகள் விஷயத்தில் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க பண்ணினாங்கன்னா அது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி தேவையில்லாத வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். மறைமுக எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக ராசிநாதன் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் இருக்கார் ராகுவின் நட்சத்திர சாரத்தில். அதனால் அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு பொறுப்புகள் கூடும்.
சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயத்துக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த கடன் உதவிகள் உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய மாற்றத்தை உருவாக்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைக்கி உங்கள் மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டு மனசுக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் அஃபீஷியலாக உங்கள் மேனேஜ்மெண்ட் கூட, உங்கள் மேனேஜர் கூடயோ இல்லை ஹையர் அஃபீஷியல்ஸ் கூடயோ அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. வேலை சம்பந்தமாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பேச்சுக்கள் எதிர்மறையாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் நிம்மதி ஏற்படும். அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய இன்சிஸ்டன்ஸ் காரணமாக நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிருப்தியோடு தான் போகிறீங்க. அந்த அதிருப்தியை காமிக்காமல் இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதாவது உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய பெற்றோர், குறிப்பாக உங்கள் தந்தை, உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தி காட்டுவதற்கு அவர் உறுதுணையாக இருப்பார். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற யோகமான நாள். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் உங்களுடைய தந்தைக்கு 60ஆம் கல்யாணமோ 80ஆம் கல்யாணமோ இல்லை பீமரத சாந்தியோ நடத்தி பார்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதற்கான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. கடக ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கார். அதனால் இன்றைக்கி வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி எது பேசினாலும் எதிர்மறையாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அதே சமயம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படும். எதிரிகள் சார்ந்த செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தைக்காகவும் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தந்தையோட தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் யார் கூட பேசினாலும் கெட்ட பெயர் ஏற்படுற மாதிரி இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்பட்டால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஆனால் கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாத ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வருமானத்தில் தடை ஏற்படும். அது சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய பேச்சு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு தேவையற்ற விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை அடுத்தவர்கள் விஷயத்தில் கருத்து சொல்லாமல் கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாலண்டியராக வாயை திறந்து பேசினீங்கன்னா உங்களுக்கு விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு மனநிறைவான நாளாக இருக்கும். மனசுக்கு பிடிச்சவங்களோட மனசு விட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபத்தினால் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் இன்றைக்கி உறவை ஏற்படுத்திக்கிறதுக்கும் மேம்படுத்துவதற்கும் மனசு விட்டு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் கோபத்தை குறைக்கணும். ஏன்னா நீங்கள் மனசுக்குள்ளார ஆசை இருக்குங்கிறத வெளிப்படுத்தாமல் ஈகோவில் கிளாஷ் பண்ணிங்கன்னா உறவுகள் மேம்படாது. அதனால் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படாது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்க பேசுகிற பேச்சு நல்லதாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுக்கு பிடிச்ச சில நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களுடன் ஒற்றுமைத்தன்மையோடு செயல்படுவீங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் ஆப்போசிட் ஜெண்டர் கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதனால் தேவையில்லாத சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு, குறிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக அல்லது தந்தை ரீதியாக இன்று வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆனால் கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களை தேற்றுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. வாழ்க்கை துணை சம்பந்தமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களை மனசை தேற்றுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். கன்னி ராசி, 6ஆம் இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். தந்தையை எதிரியாக பாவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மூலமாக குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்கள் கூட இப்போ பழகிட்டு இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத சில விகல்பமான எண்ணங்கள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால அவங்கள நினச்சி உங்களுக்கு மன வருத்தம் அல்லது எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாய் வழி உறவுகள் விஷயத்தில், அதுவும் குறிப்பாக தாயாருடைய தம்பி மூலமாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை அதிகரித்து அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரகசிய ஆலோசனைகள் செய்பவர்களுக்கும் ரகசியமான ஆசைகளை கொண்டவர்களுக்கும் இன்று செலவுகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, ராசிக்கு 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால குழந்தைகளுடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் சில விஷயங்களை பண்ணுவீங்க. அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து நன்மதிப்பை உயர்த்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்து செயல்படுவீர்கள். கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்களை ரொம்ப மதித்து பேசுவாங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை, குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய சக பணியாளர்களுடன் ஒத்துமைத்தன்மையோடு செயல்படுறதுனால உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு ஆதாயம் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி உறவுகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் குடும்ப ஒற்றுமையின் காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு, கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் அரசாங்க ரீதியாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சேமிப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படும். விருச்சிக ராசி, 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால உழைப்பின் மகத்துவத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு, பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும். சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் அவர்களுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கடந்த காலத்தில் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு பல்க் கடன் அடைக்கும் சூழ்நிலை ஏற்படுறதுனால கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், கேட்ட இடத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். மொத்தத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்.
அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும், அலைச்சல்கள் குறைந்து நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் வேலையில் நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படுகின்ற நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய கடந்த கால உழைப்பின் காரணமாக திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் கணவன் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட மனக்குமுறல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு பணம் பேர் புகழ் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்ப கௌரவம் உயர்கின்ற யோகமான நாள். குடும்பத்தில் இருந்து வந்த பணப்பற்றாக்குறை விலகும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உடம்பில் சூடு சம்பந்தமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரிகளுடன் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல சனி, 2 பேரும் வாக்குவாதத்தில் கெட்டி. அதனால் 2 பேர், நீங்களும் சரி உங்கள் மேல் அதிகாரியும் சரி, உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவாங்க. தொழில் ரீதியாக சொந்த முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய சக பணியாளர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரித்து மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து வாழும் தனிமையில், அதாவது சிங்கிள் பேரண்ட் குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும். அவர்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் உறவினர் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண உதவிகள் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்க போகிறதுன்னா அது சம்பந்தமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வேலையில் மேலதிகாரிகளால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதுன்னா அதை இன்றைக்கி கண்டும் காணாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்டிலையும் சரி நீங்கள் பேசுகிற விஷயம் நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்க என்ன மூடில் இருக்காங்கன்னு பார்த்து பேசுகிறமே தவிர, இடம் பொருள் லேவல் அறிந்து பேசுகிறமே தவிர, உங்கள் இஷ்டத்துக்கு என் வாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசக்கூடாது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோக பலன்களை ஏற்படுத்தும். புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுனால திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசி, குடும்பஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதாவது எதிர்த்தவர்கள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டுற மாதிரி இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். உங்களுடைய எதிர்பாலின நட்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் பண வரவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்று உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த உடல் உழைப்பின் காரணமாக அலைச்சல் அதிகரித்து அதன் மூலமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீட்டில் உங்கள் கணவனோ மனைவியோ உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் பண்ணிட்டு இருக்காருன்னா இன்றைக்கி அவர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. நிதானமாக பேசணும். இன்றைக்கி அதிகாரத்தை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு லாபம் ஏற்படாது. பதட்டத்தை குறைப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியான பதட்டம் அடையக்கூடிய தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மனசில் குழப்பம் இருக்குது, ஆனால் வார்த்தைகளில் குழப்பம் இருக்காது. அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னேற்பாடுகள் துரிதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, ராசியில் சந்திரன், வளர்பிறை சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குழந்தைகள் மூலமாக உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது.
உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும், தொழில் விருத்திக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும், தொழிலுக்கான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. உங்கள் கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ உங்கள் பிஸ்னஸில் இது நாள் வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. இன்றைக்கி திடீர்னு நான் உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஆரம்பிப்பாங்க. அவர்களின் உதவி உங்களுக்கு மன நிறைவையும் வெற்றியையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. இழுபறி நிலைமையில் இருந்த சில புதிய ஆர்டர்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் அதே தந்தையோடு இன்னைக்கு வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு சூழ்நிலை இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா அங்கே போயிட்டு உங்களுடைய நேர்மை நியாயம் அப்படிங்கிறதெல்லாம் பேசக்கூடாது. போனோமா வேலையை பண்ணினோமா, வேலை நடந்துதா, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தோமான்னு இருக்கணும். அதுக்காக சில கையூட்டு கொடுக்கறதா இருந்தாலும் தப்பு கிடையாது. அங்கே போயிட்டு கையூட்டு வாங்குறது தப்பு, உங்களுக்கு அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசினீங்கன்னா உங்களுக்கு காரியம் நடக்காது. தேவையில்லாத மனஸ்தாபம் தான் வரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் விஷயத்தில் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து நட்பு பாராட்டுவீர்கள். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில், அதாவது உங்களுடைய மனசில் இருக்கிற அந்த புரிதலை வெளிப்படுத்துவீர்கள். காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக சந்திக்கும் நபர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதன் மூலமாக அவர்கள் மீது உங்களுக்கு சாஃப்ட் கார்னர் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மோதல் போக்கு கடைபிடிச்சு வந்துட்டு இருந்தீங்க, அதிலிருந்து விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தடை ஏற்பட்டாலும் காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறனால அவசரப்பட்டு வந்த ப்ரப்போசலை உடனே அக்செப்ட் பண்ணாதீங்க. அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை ஆராய்வது நல்லது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி சாதகமாக இருக்குன்னு நினச்சிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற ப்ரப்போசல் நாளைக்கு குடும்பத்தாரின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி விரயஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன், அதனால் உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னேற்பாடுகளில் கடுமையான உழைப்பு தேவைப்படும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் விலகும். எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பேச்சை தொழிலாக கொண்ட கன்சல்டன்சி அட்வைசர்ஸ், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், சேல்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முன்கோபத்தை பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் உங்களுடைய குடும்பத்தின் சந்தோஷத்திற்காகவும் சுகத்திற்கான செலவுகளாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். குறிப்பாக ப்ரைவேட் பார்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. நீர் சார்ந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதனால் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா அது சம்பந்தமான வாட்டர் இன்ஃபெக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபார விஷயமாக அல்லது படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. முதலீடுகளுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.